Evening. Good evening, sir. Good evening. சாரி பிள்ளைகள் சின்ன டிலே வந்து Good evening, sir. ஜாயின் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா போச்சு இன்னைக்கு. ஷராஃப் குட் ஈவினிங். Good evening, sir. குட் ஈவினிங். உங்களோட ஊர் பக்கம் மழையா? No, sir, மழை இல்ல. ஆமா சார் மழை. ஓகே, ஒரு Good ஊர் பக்கம் ஈவினிங் மழை. சார். குட் ஈவினிங். மழை தானே பொய் சொல்றேனா? மழையா இல்லையா? இங்கெல்லாம் மழையா? சார் இங்க மழை இல்ல சார். இல்ல சார் வெயில். ஓ வெயில். ஓகே ஓகேம்மா. புக் ஷேர் ஆயிட்டு இருக்கு பிள்ளைகள். 1 மினிட். புக் ஷேர் ஆயிட்டு இருக்கு. பாடத்தை எடுங்க நீங்க, நாங்க பார்ப்போம். ஓகே சார். சார் நம்ம சக்தி பாடம் போயிட்டு இருக்கோம் சார். ஓகே ஷராஃப். சக்திங்கிற பாடத்துல ஷராஃப் நாங்க முடிச்சுட்டோமா? சக்திங்கிற பாடம் இன்னும் ஒரு சின்ன தலைப்பு பார்க்க இருக்கு இல்லையா? எஸ் சார். கருவாசி கொஞ்சம் நிறைய முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல. ஓகே ஷராஃப், நான் பேசுறது கிளியரா வருதா? எஸ் சார், நல்ல கிளியர். ஓகே, அப்ப நாங்க அந்த பாடத்துல பார்த்தது சக்தி பார்த்தோம் இல்லையா? ஆமா சார் சக்தி பார்த்தேன். 1 மினிட். ஓகே, சக்தி சம்பந்தமாக பார்த்திருந்தோம் நாங்க. அப்ப சக்தி என்றால் என்ன? ஸ்லோ ஆகுது கனெக்ஷன். பிள்ளைகள் பேசுற கேக்குதா? ஆமா சார் கேக்குது. ஓகே, சக்தி என்றால் என்ன? ஆமா சார். வேலை செய்யும் ஆற்றல். வெரி குட். புக்கை பார்த்து வாசிக்கிறீங்களா? வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும் சார். புக்கை பார்த்து வாசிக்கிறீங்களா? சார் நாங்க என்ன வேலை செய்யறோம்னாலும் சார் நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அதுக்கு நம்மளுக்கு சக்தி தேவைப்படும் சார். ஆகையால நம்ம வேலை செய்யற ஆற்றல் சக்தி எனப்படும். Very good, சக்தியிட sir. இது நியம அழகு வந்து இது வந்து ஜூல். ஜூல். ஓகே, அப்போ நாங்கள் வேலை செய்யும் ஆற்றல் தான் சக்தி. அப்ப எங்கட அழகா சொன்னார் சாரா, ஒரு வேலை செய்யணும்னா எங்களுக்கு சக்தி தேவை. அப்ப அந்த வேலை செய்யறதுக்கான ஆற்றல் தான் சக்தி. அப்ப சக்தியின் அழகு ஜூல், கேபிட்டல் ஜே. சக்திக்கு இன்னொரு வரைவிலக்கணமும் இருக்கு. என்னது?
திணிவை கொண்டிராததும் வெளியிலிடத்தை அடைக்காததுமானதுதான் சக்தியில் இன்னொரு வரைவிலக்கணம் இருக்கு, கவனத்துல கொள்ளுங்க. ரைட், என்னென்ன சக்தி படிச்சோம் நாங்க? மின்சக்தி, ஓகே, சூரிய சக்தி, சூரிய வெப்ப சக்தி என்ற ஒரு சக்தி, சக்தி இல்ல, சூரிய சக்தி ஒன்று இல்ல சரா. சக்தி, வெப்ப சக்தி, ஒளிசக்தி, ஒளிசக்தி, இரசாயன நீர் சக்தி, சக்தி, வெப்ப சக்தி, மின் சக்தி, ஒளி சக்தி, ஒளி சக்தி, வேறு வெப்ப சக்தி. எனக்கு ஸ்கிரீன் அவங்க விளங்குது இல்ல, ஓம். ஓம். ஸ்கிரீன்ல. ஓம். ஓகே, அப்போ சக்தி, மின் சக்தி, ரசாயன சக்தி, ஒளி சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தி, வேற என்ன? இரசாயன சக்தி, இயக்க அழுத்த சக்தி, சக்தி, அழுத்த சக்தி, அழுத்த சக்தி, ரசாயன சஃபா. சக்தி. சஃபா இருக்கு ரசாயன சக்தி. சார் கூப்பிட்டீங்களா? ஓம். சார் மலையாளோட ஊர். இல்ல சார், ஓகே, காலையில கொஞ்சம் பெஞ்சிச்சு சார், இப்ப இல்ல. ஓகே, ஓகே. ஆக மின் சக்தி இருக்கு, ஒளி சக்தி இருக்கு, ஒளி இருக்கு, வெப்பம், இயக்க சக்தி, அழுத்த சக்தி, ரசாயன சக்தி. இது இந்த ரசாயன சக்தி சம்பந்தமா கொஞ்சம் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ரசாயன சக்தி சார் என்ன? ரசாயன எஸ் சக்தி சார், ரசாயன சக்தி. என்ன? அது என்ன ரசாயன சக்தி? சார் எரிபொருள் சக்தி, அதெல்லாம் உருவானதை பத்தி பார்த்தேன் சார். அந்த எரிபொருள் சக்தி. வாகன இயங்குறதுக்கு வந்து சார், அந்த அந்த வாகன இயங்குறதுக்கு தேவையான சக்தி வந்து சார், அந்த பெட்ரோல், டீசல், அதெல்லாம் வந்து சார் இரசாயன சக்தி சார். வெரி குட், வெரி குட். அதாவது சார் உயர்த்தினவோ, சார் உயர்த்தினவோ நிலத்துக்கு அடியில் அந்த ரைட். ரசாயன பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி. அது என்ன ரசாயன பொருள்? பெட்ரோல், டீசல், விறகு, சிரட்டை, மண்ணெண்ணெய், சரியா? எரிபொருளா பாவிக்கிறோமே, எரிபொருளாக உணவில் கூட அடங்கியிருப்பது ரசாயன சக்தி. இப்ப உண்மையில உணவு கூட ஒரு எரிபொருள் தான். ஏண்டா இப்ப நாங்க மனிதர்களாகிய நாங்க உயிரங்கிகள் ஓடுவதற்கு சக்தி தேவை. அப்ப சக்தி தேவைண்டா அந்த சக்தியை கொடுக்கிறது உணவு. அப்போ உணவினுள் அடங்கி இருக்க சக்தி கூட ரசாயன சக்தி தான். அப்போ உணவில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெயில் அடங்கி இருக்கிறது ரசாயன சக்தி, விறகு, எங்கட கேஸ்ல அடங்கி இருக்கிறதெல்லாம் ரசாயன சக்தி. இது ரெண்டும் என்ன கதை? அழுத்த சக்தி, இயக்க சக்தி. அழுத்த சக்தி எங்கே இருக்கும், இயக்க சக்தி எங்கே இருக்கும்? நான் ஒரு பொருளை வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வீசும்போது வந்து நாங்க ஒரு குறித்த அளவுல வச்சிருந்தோம்னா இது வந்து அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் சார். அதை விட நாங்க கூட வச்சிருந்தா இத இந்த அழுத்தம் வந்து கூட இருக்கும். நாங்க அதை அந்த பொருளை வந்து கீழே போடும்போது அது மிகவும் அழுத்தத்தோட கீழே வந்து இறங்கும் சார். ஓகே, அழுத்த சக்தி, இயக்க சக்தி. சார் நீங்க அந்த போர்ட்ல கிளியர் விளங்குதில்ல சார், போர்ட்ல எழுதுனது. போர்டு விளங்கல. ஒரு பொருள் வந்து இயக்க சக்தி சொல்லுங்க. ஒரு பொருள் வந்து ஒரு ஆள் சொல்லுவோம், அழுத்த சக்தி பத்தி ஒரு ஆள் விளக்கம் கொடுப்போம். அழுத்த சக்தி, அழுத்த சக்தி என்றால் பொருளில் இருக்கும் நிலை
நிலைக்கு ஏற்ப கொண்டிருக்கக்கூடிய சக்தி. நான் கடந்த கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ண விலங்கல போல மறந்துட்டீங்க. ரைட், இயக்க சக்தி ஒரு ஆள் சொல்லுவோமே கொஞ்சம். ஒரு சார் ஒரு பொருள் இயங்குறதுக்கு தேவையான சக்தி இயக்க சக்தி எனப்படும் சார். இல்லை. சக்தி சார். இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி. இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி. தெளிவா இருக்கணும். ஏண்டா இயக்க சக்தி என்னென்ன உதாரணம் வரும்? இயங்கும் கார்வெல், சில கார்வெல், நாட்டு கார்வெல். சார் சரியா? இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி தான் இயக்க சக்தி. உதாரணம் என்ன சொல்லலாம் இயக்க சக்திக்கு? இயங்கும் மோட்டார், இயங்கும் கார், ஒரு வேலையை செய்யும் மனிதன், இயங்கும் கார், ஓடு மனிதன், ஒரு இயங்குகின்ற இயந்திரம். பேர் என்ன சொல்லலாம்? வேற என்ன பிள்ளைகள் சொல்லலாம்? பேரு? இயங்கும் பொம்மை. இயங்கும் பொம்மை. இயங்கும் பொம்மை. பேரு? இயங்கும் இயங்கும் ஃபேன். விளையாட்டுக்கார். இயங்கும் விளையாட்டுக்கார். ஓடும் நதி. சரியா? ஓடும் நதி. இவையெல்லாம் இயக்க சக்திகளுக்கான உதாரணங்கள். இயக்கம் கற்றுண்டு. அப்ப அழுத்த சக்தி என்ன? அழுத்த சக்தி சைக்கிள் வருமா சார்? சார் நீர்வீழ்ச்சி வந்து சார் அந்த வில் வந்து ஒரு அழுத்த சக்தி தான் சைக்கிள் சார். வருமா அப்படின்னு கேட்டா, சைக்கிள் எப்படி என்ன நடக்குது? சைக்கிள் போயிட்டு இருக்கா? சைக்கிள் பெடல் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய சக்தி. சைக்கிள்கிட்ட என்ன சக்தி இருக்கு? இயக்க சக்தி. இயக்க சக்தி. இப்ப நிக்கிற சைக்கிளை பத்தி கேட்கலாது. நிக்கிற சைக்கிளுக்கு இயக்க சக்தி இல்ல. ஓகே, அடுத்த விடயம் இதுல அழுத்த சக்தி நாங்க பார்க்க இருக்கிறோம். அழுத்த சக்தி. அழுத்த சக்தி என்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடந்த கிளாஸ்ல படிப்பிச்சேன். ஒரு பொருளை நாங்க உயரம் நோக்கி கொண்டு போக அதுல இருக்க அழுத்த சக்தி அதிகரிக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு லெவலான ஒரு தரை, ஒரு மட்டத்தரையில் ஒரு பந்தை உருட்டி விட்டீங்கன்னா இந்த அளவு போய் நிற்கும். அதே ஒரு உயரத்துல இருந்து நீங்க விட்டீங்கன்னா மிக வேகமாக வரும். ஏனென்றா இந்த உயரம் அதிகரிக்கும் போது இந்த பொருளில் ஏற்படக்கூடிய ஒரு சக்தி அழுத்த சக்தி. உயரம் அதிகரிக்கும் போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய சக்தி அழுத்த சக்தி உண்டு. இன்னொன்று, ஒரு வில்லொண்டு இருக்கு. வில்லொண்டுல நாங்க அம்பு ஒன்றை எய்தும் போது ஈர்க்கும் போது அதில் அடங்கியிருக்க சக்தி அழுத்த சக்தி. இந்த அழுத்த சக்தியையும் இயக்க சக்தியையும் சேர்த்து ஒரு வகை சக்தியாக குறிப்பிடுவாங்க. என்னது? பொறிசக்தி. பொறிமுறை சக்தி. பொறிமுறை சக்தி என்று சொல்லுவாங்க. இதுல நான் உங்களுக்கு வேற தந்தனா பிள்ளைகள்? கடந்த கிளாஸ் இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் தரப்பட்டதா? ஓகே. சோ அப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டிய பாட பரப்பு சக்தி நிலை மாற்றம் படிச்சோமா? அதான் படிக்கணும் இன்னைக்கு. சக்தி நிலை மாற்றம் என்று சொன்னா, சக்தி நிலை மாற்றம், சக்தி நிலை மாற்றம் என்றால் சக்தி ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறுறதுதான் சக்தி நிலை மாற்றம். சக்தி நிலை மாற்றம் என்றால் என்னன்னு கேட்டா, சக்தி ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறுறது சக்தி நிலை மாற்றம் எனப்படும்.
ஷஃபா ஷஃபா சொல்லுங்க ஷஃபா என்ன சொல்லுங்க. ஓ நத்திங் சார், சாரி சார், மைக் ஆன் பண்ணி ஓகே வச்சிருக்கேன். கட்டாயம் மைக் ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைண்டா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஓகே, சக்தி ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுறதுதான் சக்தி நிலை மாற்றம். உதாரணமாக உங்களோட வீட்டு மின்குமிழ்ல என்ன சக்தி நிலை மாற்றம் நடக்குதுன்னு ஒருக்கா பார்ப்போம். மின்குமிழ் எங்களோட வீட்டுல இருக்கிற பல்ப், ரைட். சக்தி நிலை மாற்றம் எழுதுங்கன்னு சொன்னா நாங்க யோசிக்கணும், மின்குமிழ் எங்களுக்கு என்ன சக்தியை கொடுக்கும்? எங்களுக்கு வெளிச்ச சக்தி. ஒளிசக்தி, ஒளிசக்தி, சக்தி. வெளிச்சம் தரும். சக்தி. வெளிச்சம் தரும், ஒளி தரும். அதை முதல்ல எழுதி கொள்ளணும், ஒரு அம்புக்குறி போட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு மின்குமிழ் தாரது ஒளி. மின்குமிழுக்கு நாங்க என்ன கொடுக்கணும்? வெளிச்சம். கரண்ட், மின்சக்தி, மின்சக்தி. ஆக மின்சக்தி, அம்புக்குறி, ஒளி சக்தி. இதான் சக்தி நிலை மாற்றம் எழுதுற முறை. விளங்குமா? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நீர் மின் உற்பத்தி சம்பந்தமா இருக்கா பார்ப்போம். நீர் மின் உற்பத்தி, நீர் மின் உற்பத்தி. அப்போ நீர் மின் உற்பத்திக்கான நடைமுறையை நாங்க தெரிஞ்சு கொள்ளாம போகக்கூடாது. ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், எவ்வாறு நீர் மின் உற்பத்தி நடைபெறுதுன்னு. மின் உற்பத்தி மிகவும் உயரத்தில் காணப்படுற ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்றுல இருந்து அல்லது இந்த ஆறுகள் மூலம் வர்ற அந்த தண்ணி வந்து வேகமா நீர்வீழ்ச்சியில சரிஞ்சிட்டு வந்து உழுவுற மூலம் அந்த சுழல்ல விழுந்து சுழல்வதன் மூலம் டைனமோ மின் மோட்டார் மின் பிறப்பாக்கி வந்து சுழன்று அதுல இருந்து கரண்ட் வந்து பிறப்பிக்கப்படுது. வெரி குட் ஷராப். ஷராப் சொன்னது நீர்வீழ்ச்சியில இருந்து கரண்ட் எடுக்கிற முறை. இலங்கையில பரவலா நீர்வீழ்ச்சியில இருந்து கரண்ட் எடுக்கிறது குறைவென்றபடியால டேமுகளை பாய்ப்பாங்க, குளங்களை. அப்ப குளத்துல நீரை தேக்கி வைக்கிறாங்க. குளங்கள்ல நீரை தேக்கி வைத்தால் ஒரு சக்தி உருவாகும். அது என்ன? அழுத்த சக்தி. அழுத்தம், அழுத்த சக்தி. அழுத்த சக்தி. சரியா? ஒரு அம்ப ஈர்த்தாலும் சரி, ஒரு உயரத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போனாலும் சரி, தண்ணீரை தேக்கி வச்சாலும் அங்கு உருவாகிற சக்தி நீரின் அழுத்த சக்தி. ஆக அந்த இடத்துல கால்வாயில நீரை எடுத்து விட்டீங்கன்னா நீர் என்ன செய்யும்? இதுல வேகமா வரும். இப்ப இந்த இடத்துல என்ன சக்தி? சக்தி. விளங்கல? தண்ணீர் ஓடி வருது, என்ன சக்தி? அழுத்த சக்தி. லக்ஷ்மிதா, சார் இயக்க சக்தி. சார் இயக்க சக்தி. தண்ணீர் ஓடுகின்றது என்றால் இயக்க சக்தி. நான் சொல்லிட்டேனே, மனுஷன் ஓடலாம், ஆடு ஓடலாம், மாடு ஓடலாம், ஃபேன் சுத்தலாம், தண்ணீர் ஓடலாம், காற்று வீசலாம், அசைஞ்சா இயக்க சக்தி. இங்க நீர் இயங்கி சுழல் இயங்குறதால வாரது மின் சக்தி. சக்தி நிலை மாற்றம். உங்களோட இந்த முறை பேப்பர்ல கேள்வி இருக்கும் கட்டாயம். நீரின் அழுத்த சக்தி, நீரின் இயக்க சக்தி, மின் சக்தி. ரெடியாகுங்க வேலை செய்ய. நேரடியாக கேள்விக்கு போவோம். ரைட், உங்களோட பாட கோப்பிகளை நீங்க எடுக்கலாம். புக்ல இருக்க பயிற்சி செஞ்சவன் நாங்க. செய்யல. ஓகே, வாரேன். நான் முதல்ல ஒரு கேள்வி தந்துடுறேன், அதை முடிச்சுட்டு நாங்க செஞ்சோம் நாங்க போன முறை. விலங்கல்ல புக்ல இருக்கிறதா சார் செஞ்சோம் போன முறை. ஓகே, முடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, கேள்விக்கு ரெடியா அவங்க? சிந்திச்சு செயற்படுங்க. இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமுக்கு வார வினாக்கள்.
கி. சஃபா செட்டுகளை தவிர்த்து கொள்ளணும். ஜைனா ஹனாஃபி டோன்ட் செட்டுகளை தவிர்த்து கொள்வோம். ஓகே, இது தரம் 7லையும் வருது, தரம் 11 ஓஎல் பேப்பர்லையும் வருது. எனவேதான் நான் தந்திருக்கிறேன். ட்ரை பண்ணுவோம் இல்லையா? சக்தி நிலை மாற்றங்களை எழுதுவோம். நீர் மின் உற்பத்தி சொல்லி தந்திருக்கிறேன். அனல் மின் உற்பத்தி சொல்லி தரல, நாங்க 6ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம். காற்றாலை மின் உற்பத்தி, கார் இயங்குதல், சிறுவன் சைக்கிள் ஓட்டுதல், வேற என்ன எழுதலாம்? மின் அழுத்தி பாவித்தல். ரைட். டைம் ஸ்டார்ட் 6:36. இது முடிய நாங்க இன்றைக்கு அடுத்த பாடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? செய்யலாமா? ஃபஹீமா, மரியம், யார் இருக்காண்டிக்கு? ரேச்சல், சஃபா, தஸ்வினி, திலுஷனா, எங்கட கிருத்திகேஷன், அப்சால், ஓம். டெக்னோ KL4 யாருன்னு தெரியல. சார் இது என்ன பண்ணணும்? நான் கவர் ஓம். ஸ்கிரீன்ல ஒரு 2 4 6 விடய தலைப்பு போட்டிருக்கு பிள்ளைகள். நீங்கள் இதுக்கான சக்தி நிலை மாற்றம் எழுதணும். யார் பேசுனது இப்போ? கேட்டது யார்? சார் எலிஷா சார். ஓகே அம்மா, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதல்ல இருக்கல எப்பயா ஜாயின் பண்றீங்க? சார் அலிசா இப்போவா ஜாயின் பண்றீங்க? எஸ் சார், கவரேஜ் ப்ராப்ளம் சார். ஒரு உதாரணம் பாருங்க ஒருக்கா. நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சக்தி சம்பந்தமான பாடம். சக்தி நிலை மாற்றம் என்றா ஒரு சக்தி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுறது. உதாரணமாக இப்போ எங்க வீட்டுல ஃபேன் சுத்துதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப ஃபேன் சுழலேக்க என்ன சக்தி நிலை மாற்றம் நடக்குதுன்னு கேட்பாங்க. மின்விசிறி இயங்குதல். அப்போ யோசிங்க, மின்விசிறி இயங்குகின்றது என்றால் அதுகிட்ட என்ன சக்தி இருக்குது? மின்சக்தி. மின்சக்தி. ஃபேனுக்கு நாங்க கொடுக்கிறது மின்சக்தி, இயங்கும் சக்தி. இயங்கும் சக்தி. அப்போ ரைட், நீங்க விஷயத்தை சொல்லிட்டீங்க அலிசா. கவனிங்க, ஃபேனுக்கு நாங்க கொடுக்கிறது மின் சக்தி, ஃபேன் இயங்குது, இயக்க சக்தி. இதான் சக்தி நிலை மாற்றம் எழுதுற எப்படி? மின் சக்தி அம்புக்குறி இயக்க சக்தி. சரியா அலிசா? ஓகே சார். அந்த அடிப்படையில 6 தலைப்புகள் போடப்பட்டிருக்கு. அதுல நீங்க சக்தி நிலை மாற்றம் சார் அந்த இது எப்படி இதுக்கு விட எழுதுது சார், விளங்குது இல்ல.
ஓகே விட எனக்கு தெரியும் சார் எழுத நான் எப்படி விட எழுதுறேன் எதை கேக்குறீங்க இப்போ இதுக்கு எப்படி விட எழுதுற சார் ஓகே எல்லாம் உதாரணம் என்று சொன்னேன் கவனிங்க ஓ மின் விசிறி என்று வச்சுக்கொள்ளுங்களேன் ஷராப் மின் விசிறி இயங்குதல் மின் விசிறி இயங்குதல் என்றா மின் விசிறி இயங்குது என்றால் மின் விசிறிக்கு நாங்க என்ன கொடுக்கணும் கரண்ட் மின்சக்தி கொடுத்தா மின் விசிறி என்ன செய்யும் இது எங்களுக்கு இது காற்று தரும் இயங்கும் இயங்கும் இயக்க சக்தி அப்ப மின் விசிறியில நடக்கிற சக்தி நிலை மாற்ற மின் சக்தி இயக்க சக்தியா மாறும் மின் சக்தி இயக்க சக்தி இப்படிதான் எழுதணும் ஓகேவா ஓகே விளங்கிடுச்சு சார் ஓகே சார் ஃபினிஷ் சார் ஒரு 3 நிமிடம் கொடுப்போம் ஆக்கள் செய்ய சரியா ஓகேவா ஓகே சார் 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 இதுக்கு விடை எழுத வந்து இந்த புக்ல காட்டிக்கிறாங்களே சார் ஒரு முறை இயக்க சக்தி வந்து இந்த அம்புக்குறி காட்டி மின் சக்தி ஆகுது அந்த மாதிரியா சார் எழுதணும் ஓம் சபா நானும் அப்படித்தானே எழுதியிருக்கிறேன் மின் சக்தி அம்புக்குறி இயக்க சக்தி ஸ்கிரீன் விளங்காம போனுச்சு சார் அதான் ஓகே 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 புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க பரவாயில்லை எழுதியாச்சு சார் apa itu Pak Dudi? Apa dia boy? Ini ada budaya. Ini ada dekorasi apa benda? மைக் ஆஃப்ல இருக்கட்டும் இலுக்ஷி பாப்போம் இல்லையா ஓகே கவனிங்க நீர்மின் உற்பத்தி நான் ஏற்கனவே சொன்னது போல நீர்மின் உற்பத்தி முறை ஒரு இடத்துல நீரை தேக்கி வைப்பாங்க இல்லையா பெரிய ஒரு டேம்ல நீரை தேக்கி வச்சா அது நீரின் அழுத்த சக்தி அதுல இருந்து நீர் ஓடி வரைக்க நீரின் சக்தி அதால வாருது
மின் சக்தி. இது முதலாவது விட. போர்ட் விளங்குதா இல்லாட்டி ஸ்கிரீன்ல டைப் பண்ணி விட்டுமா? போர்டு விளங்குது சார். ஓகே. ஸ்கிரீன் டைப் பண்ணுங்க சார். போர்டுல டைப் பண்ணுங்க சார். லேப்டாப்ல டைப் பண்ணுங்க சார். போர்டுல எல்லாம் பேச மாட்டேங்கிறனால விளக்கு இல்ல. டைப் பண்ணுங்க சார். ஸ்கிரீன்ல எழுதி விடுங்களேன். ஓகே, நான் ஸ்கிரீன்ல போட்டு விடுறேன். ஒயிட் போர்ட்ல எழுதுங்க சார். நீரின் அழுத்த சக்தி, நீரின் இயக்க சக்தி, மின்சக்தி. இடையில அம்புக்குறி வரும். ஓகே. அனல் மின் உற்பத்தி எவ்வாறு நடைபெறும் சொன்னா, அனல் மின் உற்பத்தியை விளங்கி கொண்டு போகும். முதல்ல நிலக்கரி எடுப்பாங்க. நிலக்கரி நிலக்கரி எடுத்து எரிக்கிறது. அப்ப நிலக்கரியை எரிக்கிறோம்டா நிலக்கரியில நடக்கிற சக்தி நிலை மாற்றம் என்ன? வெப்பசக்தி. ரசாயன சக்தி, வெப்பசக்தி. ரசாயன சக்தி, வெப்பசக்தி. வெப்பசக்தி. நிலக்கரியில இருக்கிறது ரசாயன சக்தி, எரிச்சா வாரது வெப்பசக்தி. இந்த வெப்பத்துக்கு மேல பாத்திரத்தை வச்சு நீரை கொதிக்க வைக்கிறது. கொதித்த நீர் ஆவியாகும். அது என்ன சக்தி? வெப்பசக்தி. தண்ணீர் கொதித்து ஆவியாகும். நீராவியின் இயக்க சக்தி. அதால மின் வரும். திரும்ப சொல்லுங்க. நீங்க இந்த அனல் மின் உற்பத்தி முறையை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு இடத்துல நிலக்கரியை கொட்டி எரிக்கிறது. எரிக்கிறதுக்கு மேல பாத்திரத்தை வச்சு நீரை சூடாக்குறது. நீராவிய கொண்டு போய் எங்களோட மின்பரப்பாக்கில செலுத்துறது. பாருங்க, நிலக்கரிய வைக்கிறோம். நிலக்கரியில இருக்கிறது ரசாயன சக்தி, எரிச்சா வாரது வெப்ப சக்தி. தண்ணி சூடாகி ஆவியாகனா அது இயங்குது, இயக்க சக்தி. அப்ப மேல இருக்க மின்பரப்பாக்கி சுழலும் போது கரண்ட் வருது, மின்சக்தி. விளங்குதா விளங்கலையா கேளுங்க. டவுட் சார். சொல்லுங்க. விளங்குது சார். விளங்குது சார். ஓகே. இல்ல இந்த முறை விளங்குதான் புரிஞ்சுக்கணும். முறை முக்கியம். ஏண்டா விளங்காம படிக்க கூடாது. ஏண்டா இது நீங்க வேற எங்கேயும் படிக்க மாட்டீங்க. நீ அதான் அனல் மின் உற்பத்தி முறை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிலக்கரியை எரிக்கிறது. அப்ப நிலக்கரி கிட்ட இருக்கிறது இரசாயன சக்தி. நிலக்கரிய கொளுத்தி விட்டோம்னா வெப்பம், சூடு, வெப்ப சக்தி. அதை கொண்டு நீரை கொதிக்க வைக்கிறது. அப்ப நீர் கொதித்து ஆவியாகும். நீர் மேல போகுது, இயக்கம். அப்ப நீராவியின் சஃபா என்ன செய்றீங்க? சஃபா சஃபா Sorry sir, my brother touched. ஓகே. பிரதர் கொஞ்சம் அங்கால உட்கார வைங்க.
கதை மூடித்தான் சார் படிக்கிறது. நான் அங்கெல்லாம் கொஞ்சம் மாமா கூப்பிட்டாங்கன்னு போனேன் சார். ஓகே பாப்பா, பிரதரையும் கூப்பிடுங்க, பிரதர் உட்காந்து படிக்கணும். வா ரைட், காணிப்போம். அனல் மின் நிலையத்துல நடக்கிற சக்தி நிலை மாற்றம், ரசாயன சக்தி, வெப்ப சக்தி, நீராவின் இயக்க சக்தி, பிறகு வாருது மின் சக்தி. பிள்ளைகள் இது விளக்கப்படுத்தலுமா? யாராவது ஒரு ஆளுக்கு அனல் மின் உற்பத்தியை விளங்கப்படுத்தலுமா? சார் எனக்கு விளங்கப்படுத்தல சார். ஹாஜராக்கு விளங்கப்படுத்தலும் சார். ஓகே, ஆஜரா. சார் ஒன்னாவது வந்து சார் நீராவிய வந்து அந்த நிலக்கரி வந்து சார் எடுத்துக்கொள்வாங்க சார். அதுக்கு வந்து சார் இரசாயன சக்தின்னு சொல்லுவாங்க சார். அத வந்து நல்லா சூடாக்குவாங்க சார். சூடாக்குறப்ப சார் அதால வந்து சார் அத சூடாக்குறப்ப இல்ல வெப்ப சக்தி உருவாகும் சார். அந்த வெப்ப சக்தி மேல வந்து சார் அந்த நீரை பூமியில இருக்குது சார். அந்த வெப்ப சக்தியை தான் சார் அவங்க வந்து எடுப்பாங்க சார். அதை எடுத்து வந்து சார் அந்த அந்த நீரை வந்து சூடாக்குவாங்க சார். நீரை சூடாக்குறப்ப சார் அதுல இருந்து வரும் சார் புகை வந்து சார். அந்த புகைய வச்சு சார் நம்மளுக்கு வந்து மின்ன உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க சார். தஸ்வின் ஓகே. நல்லது தஸ்வின். வேற யாராவது? சார் ஹாஜரா. எஸ், ஹாஜரா சொல்லுங்க. முதல்ல நிலக்கரி எடுத்துக்குவாங்க. அந்த நிலக்கரி இரசாயன சக்தி, அதை வெப்பமாக்குவாங்க. அது வெப்ப சக்தி. அதுக்கப்புறம் அதுக்கு மேல நீரை வச்சு அது நீராவியாகிய அது இயக்க சக்தி. அதுக்கப்புறம் அதை வச்சு மின் உற்பத்தி செய்வாங்க. அது மின் சக்தி. ஓகே, இலங்கையில உள்ள நுரைச்சோலையில தான் நடக்குது, சரியா? சார் மீளியல் அழுத்த சக்தினா என்னது சார்? மீளியல் அழுத்த சக்தி தஸ்வின். எஸ் சார். தஸ்வின், நாங்க வில் விட அம்பு எய்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நினைவுல கொள்வோம். இந்த ரப்பர் பட்டிய கயிறை நாங்க இழுப்போம் தானே, இழுத்து வைக்கிறோம். இழுத்து வச்சுதான் அம்பு எய்துறோம். இழுத்து வைத்திருக்கும் போது அழுத்த சக்தி, விட்டமெண்டா பழைய நிலைமைக்கு வரும். இதான் மீளியல் அழுத்த சக்தின்னு சொல்லுவோம். இந்த வில்லுல அம்பு எய்துறதும் ஸ்பிரிங் இருக்கு. ஸ்பிரிங் கொண்ட நல்லா அழுத்தி போட்டு அது மேல ஒரு பொருளை வச்சுட்டு விட்டோம்னா அந்த பொருள் வீசுபடுது. இதான் மீளியல் அழுத்த சக்தி. அழுத்த சக்தி தான் இதுக்கு ஸ்பெஷல் பேர், மீளியல் அழுத்த சக்தி. அதாவது மீளியல்னா பழைய நிலைமைக்கு வரும். சார் புவி வெப்ப சக்தியில அழுத்த சக்தி என்றா அந்த உயரம். நான் சொன்னேன் அழுத்த சக்திக்கு 2 உதாரணம் சொன்னேன். ஒன்று நீரை தேக்கி வைத்தல், இன்னொன்று உயரத்துக்கு பொருளை கொண்டு போறது. இது ரெண்டும் புவியீர்ப்பின் கீழான அழுத்த சக்தி. வில் அம்பு விடுறது, ஸ்பிரிங் அழுத்துறது, இது மீளியல் அழுத்த சக்தி. அப்ப 2 வகையான அழுத்த சக்தி இருக்கு. மீளியல் அழுத்த சக்தி, புவியீர்ப்பின் கீழான அழுத்த சக்தி. ரைட், அடுத்தது வருவோம். காற்றாலை மின் உற்பத்தி. உங்க எல்லாருக்கும் தெரியும் காற்றாலைகள் நிற்கும், காற்று வீசும் போது காற்றாலை சுழலும், எனவே மின்சாரம் வரும். அப்ப எப்படி சக்தி நிலை மாற்றம் எழுத போறோம்? இயக்க சக்தி மின் சக்தி. இயக்க சக்தி மின் சக்தி. அப்படி முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இயக்க சக்தி. சார் மின் சக்தி இயக்க சக்தின்னு எழுத. ஏன் அப்படி வரணும்? காற்றாலைக்கு நாங்க கரண்ட கொடுக்கிறோமா, காற்றாலை எங்களுக்கு கரண்ட கொடுக்குதா? அழுத்த சக்தி வருமா சார்? அபிஷேக் அழுத்த சக்தியா? இல்ல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உயரம்னாலயா? உயரம் காரணமாகவா? இல்ல அபிஷேக். இந்த காற்றாலை உயரத்துல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி காற்றுக்கு தானே சுழல போகுது. அப்போ இங்க அழுத்த சக்தி வராது அபிஷேக்.
ஜஸ்ட் இயக்கம் மீன். கார் இயங்குதல். சரி, காருக்கு பெட்ரோல் போடுவோம், போடுறதால பெட்ரோலிய சக்தி இயக்க சக்தி. அப்ப பெட்ரோல் கார் இயங்குதண்டா இயக்க சக்தி. இயக்க சக்தி. பெட்ரோலில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி. பெட்ரோல். பெட்ரோலிய சக்தி அல்ல, ரசாயன சக்தி. பெட்ரோலிய சக்தி அல்ல, ரசாயன சக்தி. நான் சொல்லிட்டேன், பெட்ரோல்ல இருக்கிறது ரசாயன சக்தி. ரைட். சிறுவன் சைக்கிள் ஓட்டுதல். ஒரு சிறுவன், நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க, தக்ஸ்மிதா சைக்கிள் ஓட்டுறாங்க, அபிஷேக் ஓட்டுறார், ஷராஃப் ஓட்டுறார் சைக்கிள். எங்க சத்தத்தை காணல? சைக்கிள் ஓட்டுறீங்க எல்லாரும் சொல்றீங்க. அழுத்த சக்தி இயக்க சக்தி சார். மின்சக்தி டைனமோ. இந்த சைக்கிள் நம்மளுக்கு லைட். ஓ, கரண்ட கொண்டு தான் சைக்கிள் இயங்குதா? ரைட். சார் அத மிதிக்கிறதுக்கு தேவையான சக்தி வந்து சார் அழுத்த சக்தி சார். சைக்கிள் இயங்குறது வந்து சார் இயக்க சக்தி சார். ரைட். பைசிக்கலை மிதிப்பதற்கு யாருக்கு சக்தி வேணும்? நம்மளுக்கு சார். மனுஷனுக்கு சார். சைக்கிளை பெடல் செய்வதற்கு எங்களுக்கு சக்தி வேணும். எங்களுக்கு சக்தி எங்கது கிடைக்கும்? உணவுல இருந்து சார். உணவில் அடங்கியுள்ள சக்தி என்ன சக்தி? இரசாயன சக்தி. அப்ப இரசாயன சக்தி. அப்ப உணவுல இருந்து என்ற உடம்புக்கு கிடைச்சது ரசாயன சக்தி. அதை கொண்டு நான் சைக்கிளை மிதிக்கிறேன். மிதிச்சா சைக்கிள் என்ன செய்யும்? இயங்கும். சைக்கிள் போகும். இரசாயன சக்தி, இயக்க சக்தி. ரசாயன சக்தி, இயக்க சக்தி. ரசாயன சக்தி, இயக்க சக்தி. கஷ்டமா இருக்கா? விளங்கலையா? கொஞ்சம். ஓ, அதான். இப்போ பைசிக்கல் ஓடுதண்டா, பைசிக்கல்ட்ட இருக்க சக்தி என்ன சக்தி? இயக்க சக்தி. இயக்க சக்தி. பைசிக்கலை இயக்கிறது யார்? நாங்க பைசிக்கலை இயக்கணுமாண்டா எங்களுக்கு சக்தி வேணும் தானே. எங்களுக்கு சக்தி கொடுக்கிறது யார்? உணவு. அப்ப உணவில் இருக்கிறது ரசாயன சக்தி. ரைட். கடைசி மின்னழுத்தி பயன்படுத்துதல். அநேகமா நாளைக்கு ஸ்கூல் போக வேலை இருக்கு. மின்னழுத்தி சொல்லுங்க பாபு. மின்சக்தி. மின் சக்தி, வெப்ப சக்தி. நீங்க அயன் செய்வதற்கு கொடுக்கிறது மின் சக்தி. அயன் பாக்ஸ் எங்களுக்கு கொடுக்கிறது வெப்ப சக்தி. செய்யலாமா? எஸ் கேளுங்க, என்ன கேட்கணும்? சார் சக்தி நிலைமாற்றத்துல சார் அத கார் இயக்கத்துல அத கொஞ்சம் போடுங்க. ஓ, காரின் இயக்கம் தானே? எஸ் சார். ஓ, காரின் இயக்கம் என்று சொல்லும் போது கார் இயங்குறதுக்கு என்ன சக்தி கொடுக்கணும்? நாங்க இயக்க சக்தி. கார் இயங்குவதற்கு நாங்க என்ன கொடுக்கணும்? மின் சக்தி. மின் சக்தி. கார் இயங்குறதுக்கு நாங்க மின் சக்தி கொடுக்கணும். என்னடா புதுசு புதுசா வருது? வண்டி கார் ஒன்று ஓடணும்னா என்னடா வேணும் அதுக்கு? அலிசா, வண்டியோட மின் கரண்ட் தேவையா? இல்ல சார், வண்டி ஸ்டார்ட் பண்ணதா சார் கரண்ட். ஓ, வண்டியோட பெட்ரோல் டீசல் தானே வேணும்.
காரோ பஸ்ஸோட பெட்ரோல் டீசல் தானே வேணும். பெட்ரோல் டீசல் இருக்கிற சக்திக்கு பேர் ரசாயன சக்தி. அந்த ரசாயனத்தை கொண்டு கார் இயங்கும், இயக்க சக்தி. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அலிசா லேட்டா தானே ஜாயின் பண்ணீங்க இல்லையா? ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் இந்த சக்தி நிலை மாற்றத்துல நாங்கிற புத்தகத்துல உள்ள பயிற்சி செய்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் சரியா? ஓகே, வாரன் அடுத்த பாடத்துக்கு போவோம் பிள்ளைகள். எடுங்க பாடத்தை. சக்தி பாடத்துல வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா பிள்ளைகள்? சரி, ஓகே. நான் கொஞ்சம் இந்த நீர் மின் உற்பத்தி எல்லாம் பெரிய கேள்விகள் உங்களுக்கு அந்த அளவு வராது. ஒரு சின்ன சின்ன கேள்வி, மின் அழுத்தி, மின் குமிழ், இந்த மாதிரி தான் வரும். சரியா? நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். இதுக்கு பிறகு நாங்க இது பெருசா 10ல போய் படிப்போம். கொஞ்சம் சக்தி நிலை மாற்றம் கொஞ்சம் 10ல உள்ள விஷயங்களை சேர்த்து விட்டுருந்தேன். அதான் கொஞ்சம் ஹார்டா இருந்திருக்கும். ஆனால் பழகிக்கொள்ள வேணும் தானே? ஓகே. ஓம் சொல்லுங்க. ஓம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஷேர் ஆகல. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, நாங்க அடுத்த பாடத்துக்கு போகலாம். நோட் புக் எடுங்க. அடுத்த பாடம் என்ன பிள்ளைகள்? புவியினதும் விண்வெளியினதும் தன்மைகளா? ஓகே ஓகே. இது குறிப்பா விஞ்ஞானத்துக்கு மேம்பட்ட ஒரு புவியியல் பாடம் இல்லையா? எஸ் சார். அநேகமா ஜியோகிராஃபில ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நாங்க விஞ்ஞானத்துக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் நாங்க பார்ப்போம். ஓகே, வாரன் ஷேர் ஆகி கொண்டிருக்கு. 7 புவியினதும் விண்வெளியினதும் தன்மை. வாரன் ஷேர் ஆகுது. 1 மினிட் இருங்க பிளேல். 1 மினிட் இருங்க. ஷேர் ஆகுது புத்தகமோட. ஞாயிற்று தொகுதி. சூரியன், செவ்வாய், புவி. எங்கடா புதனை காணல. செவ்வாய். இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட ஜியோகிராஃபில வரக்கூடிய சில வினாக்களை நாங்க பார்த்துட்டு வந்துருவோம். புதன், வியாழன். மைக் ஆஃப்ல வைப்போம். யாரு இது? மைக் ஆஃப் பண்ணுங்க. பாப்பம். வினாக்கள் கொஞ்சம் போற பிள்ளைகள் செய்துட்டு நாங்க ஜியோகிராபியோட சம்பந்தப்பட்ட விஞ்ஞானத்துக்கு தேவையான சில வினாக்கள் ஷேர் ஆகுது. இப்போ உங்களுக்கு நீங்க படிச்சதுதான் இருந்தாலும் செய்துட்டு போகும். எழுதணுமா? ஓம். இதெல்லாம் உங்களை ஜியோகிராபியில படிச்சிருப்பீங்க. தெரிஞ்சது அதுங்க பாபு.
கேள்வி எழுதி விடணும். ஓ அப்ப அவங்க நோட்டா கிடைச்சிருமே, கேள்வி எழுதியே விட எழுதுவோம். ஓகே சார். ரைட், இந்த 8 வினாக்களும் உங்களுடைய ஞாயிற்று தொகுதி சம்பந்தமான வினாக்கள். செய்துட்டு போவோம். இந்த 8 கேள்விகளுக்கான விடைகளை எழுதினோம்டா ஞாயிற்று தொகுதி சம்பந்தமான கொஞ்சம் ஜியோகிராபியில் இருக்க விஷயங்களை நாங்க முடிச்சு கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். சார் எழுதி எழுதிட்டீங்களா? ஆமா. பாப்போமா? எல்லாரும் முடிச்சாச்சா? சரா, இல்ல சார். கொஞ்ச நேரம் டைம். ஒரு நிமிடம். சார் பினிஷ் சார். டன் சார். ரைட், இது உண்மையில
உங்களுடைய ஜியோகிராபிக்கான கேள்விகள். சயின்ஸ்ல இந்த அளவு தேவைப்படாது, இருந்தாலும் பாடம் ஞாயிற்று தொகுதி சம்பந்தமான பாடம் நல்லா கொடுத்திருக்கிறேன். ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்கள் என்னென்ன பிள்ளைகள்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சார் நான் சொல்றேன். சூரியன், புதன், புதன், வெள்ளி, புவி, வியாழன், செவ்வாய், சனி, யுரேனஸ், தஸ்வின் சொல்லுங்க. தஸ்வின். புதன், வெள்ளி, புவி, வியாழன், செவ்வாய், சனி, யுரேனஸ், நெப்டியூன். திரும்ப. புதன், வெள்ளி, புவி, வியாழன், செவ்வாய், சனி, யுரேனஸ், நெப்டியூன். புளூட்டோ கோள் இப்ப இல்ல சார். ஓகே. ஆக ஞாயிற்று தொகுதியில் ஆரம்பத்தில் 9 கோள்கள் நாங்க படிக்க 9 என்று சொல்லி படிப்பிச்சாங்க. பிறகு எங்க அஸ்வின் சொன்னது மாதிரி 9வது இருந்த புளூட்டோவை எடுத்துட்டாங்க. போ புளூட்டோ ஒரு குரல் கோள் என்ற ஒரு வகையில நாங்க படிப்போம். ஆக பிரதான நான் கோள்களை பத்தின ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டா? ஓம் கட்டாயம். சார் படிக்கட்டா? ஓம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்வோம். புதிய வெள்ளி புவியலே செத்து விழுந்த சனியனே யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ. திரும்ப. புதிய வெள்ளி புவியலே செத்து விழுந்த சனியனே யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ. ஓகே. சார் ஹாஜரா ஒரு பாட்டு படிக்கவா? கட்டாயம் பாடு. பூவே பூ செவி சாயுனே. ஹாஜரா பாடுங்க பாபு. பூவே பூ செவி சாயுனே. திரும்ப திரும்ப திரும்ப. பூவே பூ செவி சாயுனே. தஸ்வின் நீங்க சொன்னது சரி, ஒரு இடத்துல மாறி வருது. பூவே பூ செவி சாயுவே. செவி சாயுனே. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அப்ப தஸ்வின் நீங்க சொன்னது சரி, ஒரு இடத்துல மாறி வந்திருக்கு. எங்கட ஷராப் பாட்ட படிங்க. புதிய வெள்ளி புவியலே செத்து விழுந்த சனியனே யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ. ஓகே, அப்ப புளூட்டோ வராது. இப்போ புளூட்டோ அழிஞ்சிட்டு சார். புளூட்டோ இல்ல. அப்போ புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் 8 கோள்கள் ஓர்டரா இருக்கு. ஜியோகிராபிக்கு தேவை படிச்சு வைங்க. இந்த ஞாயிற்று தொகுதியில சூரியனுக்கு அண்மையில் உள்ள கோள் புதன். மிகச்சிறிய கோளும் அதான். ஞாயிற்று தொகுதியில் சிறிய கோளும் புதன் தான், அண்மையில் உள்ள கோளும் புதன் தான். இந்த ஞாயிற்று தொகுதியில் மிகப்பெரிய கோள் வியாழன். மிகப்பெரிய கோள் வியாழன். வியாழனுக்கு தான் அதிக துணைக்கோள்கள் காணப்படுது சார். கட்டாயம். ஓகே, அடுத்த கேள்வி. சூரியனுக்கு அண்மையில் உள்ள கோள் புதன். புவிக்கு அண்மையில் உள்ள கோள் வெள்ளி. செங்கோல் என அழைக்கப்படும் கோள் செவ்வாய். சூரியனில் இருந்து பூமி எத்தனையாவதா இருக்குதுன்னு கேட்டா 3ஆவதா இருக்கு. ஞாயிற்று தொகுதியில் இப்போ இறுதிக்கோள் எதுண்டா நெப்டியூன். இதெல்லாம் ஜியோகிராபிக்கு தேவையான ஒரு அடிப்படை. உங்களோட சயின்ஸ் புத்தகத்துல இந்த படம் பிள்ளையா போட்டிருக்கு, பாக்குறீங்களா? ஓர்டர் இல்ல. ஆமா சார், இதுல வந்து
மூணாவதா போட்டிருக்குது சார். நாலாவதா? அதால குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஜியோகிராபியை வச்சு ஒழுங்கா பார்த்துக்கொள்ளணும். சரியா? சயின்ஸ் புத்தகத்துல போடப்பட்டிருக்க படம் பிள்ளையா போடப்பட்டிருக்கு. அப்ப புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் 2 பாடல்கள் பாடுபட்டது. மிக சார் அழகான பாடல். எங்களுக்கு தரம் 7 புவியியல்ல கோள்களை பத்தி இல்ல சார். ஓ அதான் ஜியோகிராபில 8ல படிப்பீங்க. நாங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறோம் சயின்ஸ்ல. ஓகே, இப்போ இந்த ஞாயிற்று தொகுதியில உள்ள பூமி பற்றி நாங்க படிக்க வந்திருக்கிறோம். பூமி, புவி கோள வடிவம் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓம் சார் தெரியும். புவி கோள வடிவம். ஆய்வாளர்கள் பூமிக்கு வெளியில போயிட்டாங்க. எங்க வளிமண்டலம் இருக்கு பாடம் 7ல பாட்டு புத்தகத்துல வளிமண்டலம் ஒரு பாடம். எங்கட பூமியை சுற்றி ஒரு வளிமண்டலம் இருக்கு. அதனாலதான் நாங்க சுவாசிக்கிறோம். பூமியை சுத்தி எல்லாம் மேல பாக்குறது இல்ல. இப்ப நான் நிக்கிறது வளிமண்டலம் தான். அப்ப இந்த வளிமண்டலம் பத்தி ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வளிமண்டலத்துக்கு வெளியில தான் ஏனைய கோள்கள், சூரியன், சந்திரன், விண்கற்கள், எரிகற்கள், அண்டவெளி எல்லாம் இருக்கு. இத பத்தி விஞ்ஞானம் நிறைய ஆய்வு செய்திருக்கு. ஆனா என்ன பிரச்சனை? ஓசோன் படை பத்தி பேசுவோம். பாட்டு புத்தகத்துல பாடம் இருக்கு. ரொம்ப டீடைலா பேசுவோம். சரியா? சார் ஓசோன் படையில வந்து அவங்க குப்பைகளையும் அந்த ஜெட்டதுபட்ட புகைகளாலையும் ஓசோன் படையில ஓட்டம் வந்து சங்கிலி அருந்துட்டு போற மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இல்லாம இப்ப போகுது கதைகள் இருக்கு சார். சார் இன்னைக்கு நாங்க ஸ்கூல்ல இந்த பாடம் தான் சார் படிச்சோம். ஓசோன் படையில ஓட்ட ஐயோ கனி இது பூமி. ஓம் சார் அது 5வது 6வது 7வது 8 கொஞ்சம் விடைய கொஞ்சம் சொல்லிடுமா? 5 புவிக்கு அண்மையில் உள்ள கோள் வெள்ளி. சரி சார். 6 செங்கோள் செவ்வாய். சரி சார். 7 சூரியனிலிருந்து பூமி இருக்கிறது 3வது இடம். இறுதிக்கோள் நெப்டியூன். சரி சார். ஓகேமா. சோ காணிப்போம் பூமியை சுத்தி ஒரு வளிமண்டலம் இருக்கு. அப்ப வளிமண்டலம் நினைக்கும் போது நினைக்க கூடாது இது ஒரு படை அப்படியே. இப்ப பாக்குறீங்க, இப்ப நீங்க முன்னாடி பாருங்க வளிமண்டலத்தை தான் பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் வளிமண்டலம். இந்த வளிமண்டலத்துல உள்ள ஒரு வாயுதான் ஓசோன். அது இந்த இடத்துல இருக்கு. ஓசோன் O3 போடுவாங்க. ஓசோன், ஓசோன் வாயு. அப்ப அந்த ஓசோன் வாயுவை தான் ஓசோன் படை என்று சொல்றாங்க. நீங்க தவறா விலகிக் கொள்ளக்கூடாது. இது ஒண்ணும் டென்ட் கிடையாது. சுத்தி அப்படி டென்ட் போட்டு மறைச்சு ஒரு சுத்தி கவர் பண்ணி இருக்கிற ஒண்ணு கவர் கிடையாது. இது ஒரு வாயு. பூமியில இருந்து ராக்கெட் ஒண்ணு போனா இந்த படை ஓட்டை போட்டுட்டு போகுங்கிறது தவறான அபிப்பிராயம். வாயு தானே, வாயுக்குள்ள எங்க இப்ப நான் இப்ப கையால இப்படி செஞ்சா வாயு ஓட்ட போ. சார் கேக்குது இல்ல செக் ஆகுது சார். சார் ஸ்டக் ஆகுது.
சார் சார் வழங்க மாட்டேங்குது சார். சார் சார் லீவ் ஆகிக்கிறார். மரியம் சார் லீவ் ஆகியா இருக்காரு. அவளுக்கு தெரியும். கிளாஸ்ல உங்க ஃபெமிலியோட எல்லாம் பேச சார் லீவ் ஆயிட்டாரோ? ஆமா சார் லீவ் ஆயிட்டார். நினைக்கிறேன் சார் வந்து வெளியே போறதுக்காக லீவ் ஆயிட்டாரோ தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். டைம் இருக்குல்ல. ஹாஜரா மரியம் சார் லீவ் ஆயிட்டாங்களா? ஆமா நஸ்மா மரியம். மரியம் எங்க அக்கா வந்துட்டாங்களா? எஸ் நஸ்மா மரியம் இம்பி சத்தியல். எந்தில வந்தாங்க. அவ்வளோக்கு விலை I don't know. I don't. கிளாஸ் முடிஞ்சா நஸ்மா ஹாஜரா? இல்ல மரியம் நஸ்மா. பிள்ளைகள் சாரி பிள்ளைகள், எனக்கு பவர் கட் ஆயிட்டு, அதால தான் கிளாஸ் ஆஃப் ஆயிட்டு. லைன்ல இருக்கிறீங்களா? Yes sir. திடீரென்று எனக்கு கரண்ட் ஆஃப், அதால தான் எனக்கு சரியா ஜாயின் பண்ணி கிடைக்க. நானும் பார்த்தேன் நெட்வொர்க் ஆஃப்ல இருக்கு. ஸோ நான் மொபைல் டேட்டால தான் வந்திருக்கிறேன். ஸோ நாங்க புவியின் உள்ளமைப்பு பத்தி பேசணும், ஓசோன் படலம் பத்தி பேச வேண்டியிருக்கு. அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே No problem. Okay sir. சரி பிள்ளைகள், எனக்கு Okay sir. அடுத்த class பாவக்கட்டால தான் பிரச்சனை. ஓகே, 7:24 ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி கிளாஸ் முடிக்கிறேன். நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். எல்லாருக்கும் Thank you sir. Bye sir. முடிக்காதீங்க சார். பாய் சார். Thank you sir. லீவ் ஆகாதே. Thank you sir. Bye. ஏன் வாப்பா கோல் எடுத்துட்டு நான் லீவ் ஆகிய. ஃபேமிலி கோயின்ஸுவா? My class is finished.
Bye everyone.